எபிசோட் 34. அப்போ சித்து யாரு? அப்போ இதெல்லாம் நடந்திருக்கா? சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? மினி அப்படி கேட்கவும் சிவன்யாவும் அதை சொல்ல வரும் தருவாயில் அவர்களின் அறை கதவு தட்டப்பட்டது. யாரென்று எழுந்து சென்று கதவை திறந்தாள் மினி. அங்கு அவளுடைய அம்மா வைஷாலிதான் நின்று கொண்டிருந்தார். அதுவும் கையில் போர்வையையும் தலகணையையும் வைத்துக்கொண்டு. இங்கென்னமா பண்றீங்க? அது ஒன்னல்லடி, கீழே கொசுக்கடி அதிகமா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நான் உங்க ரூம்லயே தூங்க போறேன் சொல்லிவிட்டு அவர் வந்து படுத்துக்கொள்ள இப்பொழுது மினிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அம்மா, நீங்க கீழேயே படுக்கலாம்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இங்க இடம் நிறைய இருக்குல்ல, போய் படு. ஆனால் வைஷாலிக்கு தெரியவில்லை. ஆர்வமாக ஒரு அழகிய காதல் கதையை கேட்டுக்கொண்டிருந்தவள் இப்படி அதன் முடிவு தெரியாமல் போனதும் மண்டை வெடிப்பது போல் உணர்ந்தாள் என்று. மினி சிவன்யாவிற்கு மட்டும் கேட்கும் குரலில், அப்புறமா சொல்லு, எல்லாம் இந்த அம்மாவால வந்தது சொல்லிவிட்டு லைட்டை ஆஃப் செய்தாள். சித்து யாரென்று யோசித்த சிவன்யாவிற்கு ஒரு கட்டத்தில் குழப்பம்தான் அதிகரித்தது. இந்த கிட்டார்ல சித்துவோட சிம்பிள் இருக்கு. அங்கிள் வேற இந்த கிட்டார காலேஜ்ல இருந்து தான் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாரு. அப்போ நம்ம காலேஜில் யாரா இருக்கும்? நம்ம காலேஜில் கிட்டார் யூஸ் பண்ணுறது 2 கேங் தான். ஒன்று ஹர்ஷாவோடைய கேங், இன்னொன்று அந்த அபியோடைய கேங். ஒருவேளை அந்த அபியா இருக்குமா? இல்லை இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கௌதம், துரு, ஹர்ஷாவுடைய கேங்கில் 3 பேர் இருக்காங்க. ஐயோ சித்து, நீ உண்மையிலேயே யாரு? நீ யாருன்னு தெரியாம என் தலை வெடிக்குது. தனக்குத்தானே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டாள். பின் தன்னுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்டிற்குள் சென்றவள் சித்து ஆன்லைனில் இருக்கிறாளா என்று பார்த்தாள். ஆனால் அவன் அப்பொழுதும் இல்லை. இல்ல சிவன்யா, என்னானாலும் சரி, சித்து யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் தனக்குத்தானே சொன்னவள் எப்படியாவது சித்துவை கண்டுபிடிக்க வேண்டுமென்று தீர்க்கமான ஒரு முடிவொன்றை எடுத்தாள். மறுநாள் காலேஜுக்கு வந்த பிறகாவது மீதி இருக்கும் கதையை கேட்கலாம் என்று மினி நினைக்க, அபி சிவன்யாவை தனியாக விட்டால்தானே. சே, இவ சொல்றதே பெரிய விஷயம், இதுல இந்த அபி வேற. எல்லாம் என்னோட நேரம் தனக்குத்தானே புலம்பியவள் ஹர்ஷாவின் ரூமிற்கு சென்றாள். வழக்கம் போல் அபியின் தொல்லைகளுடன் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் சிவன்யா. மறுபக்கம் யார் சித்துவாக இருக்கும் என்று அவளுக்குள்ளேயே ஆராய்ந்து கொண்டிருந்தாள். இந்த கௌதம் சித்துவா இருப்பானா? இல்ல இல்ல, கண்டிப்பா அதுக்கு சான்ஸே இல்ல. அவனோட பிஹேவியர் எங்க, சித்து எங்க? ஒருவேளை இந்த துருவோடைய கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். ஆனா சிவன்யா யோசித்தபடி வேலைகளை செய்து கொண்டிருக்க அப்பொழுது ஹர்ஷாவின் கேங் அவ்வழியாக கேன்டீனுக்கு செல்வதை பார்த்தாள். அதை பார்த்ததும் அபி சொன்ன வேலைகள் அனைத்தையும் வேக வேகமாக முடித்துவிட்டு ஹர்ஷாவின் கேங்கிடம் சென்றாள். அவளே தானாக சென்று ஹர்ஷாவின் நண்பர்களிடம் பேச ஆரம்பித்தாள். முதலில் அரவிந்த். ஹே, உங்க பிராக்டிஸ்லாம் எப்படி போகுது அரவிந்த்? இட்ஸ் ஆல் குட், எல்லாம் நல்லபடியாக போகுது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஏன் இங்கே வந்துட்டு திரும்ப அபி டீமுக்கே போயிட்டீங்க? அது அந்த டீம் மினிக்கு செட் ஆகல, அதனால தான் நானே ரிட்டர்ன் போயிட்டேன். எனிவே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, உங்ககிட்ட கேட்டா ஆன்சர் கிடைக்கும்னு நினைச்சேன். என்கிட்ட கொஸ்டினா? சரி கேளுங்க, என்ன விஷயம்? இதோ இந்த மியூசிக் சிம்பிள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே அதை பத்தி பெருசா தெரியல. எனக்கும் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. சிவன்யா அரவிந்திடம் ஒவ்வொரு சிம்பிளாக காட்டி அதற்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் கேட்டாள். அரவிந்தும் அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுடைய பேச்சும் சரி, அவன் பதில் சொல்லும் தோரணையும் சரி, சித்துவுடன் ஒன்றி போவது போல் அவளுக்கு தோன்றவே இல்லை. ஓ சரி, எனக்கு டைம் ஆச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பாய். நாசுக்காக தனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். இவன் சித்து இல்லை என்று அவளின் உள்ளுணர்வு அடித்து சொன்னது. எனவே ஹர்ஷாவின் கேங்கிலருக்கும் மற்ற ஒருவனை சந்திக்க சென்றாள். இம்முறை அவள் பார்க்க வந்தது ஜானைத்தான். ஹே ஜான், ஒரு நிமிஷம். ஜானும் சிவன்யாவின் குரல் கேட்டதும் ஒரு ஆர்வத்துடன் அவளிடம் என்ன என்று கேட்டான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சிவன்யா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்?
சிவன்யாவிற்கு அவன் வழிந்து கொண்டு பேசுவது அப்பட்டமாக தெரிந்தது. இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனிடம் அந்த சிம்பிள் இருக்கும் கிட்டாரை காட்டி அதை பற்றி விசாரித்தாள். இது என்னோட கிட்டார் இல்லை, என்னோடதில் ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் தான் இருக்கும். ஓ அப்படியா, தேங்க்யூ. எனிவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தையே காம்படிஷன் வின் பண்ணதுக்கு சம்மந்தம் பியூட்டி. கண்டிப்பா இவன் சித்துவா இருக்க வாய்ப்பே கிடையாது. இவன் விடுற ஜொல்லுக்கு இந்த காலேஜே மூழ்கி போயிடும் போல. இவன மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா என் சித்து கிடையாது. இவர்களில் யாருமில்லை என்று உறுதிப்படுத்திய சிவன்யா சிறிது நேரம் கழித்து கடைசியாக ஹர்ஷாவிடம் பேசலாம் என்று அவனை தேடினாள். ஹர்ஷா தனியாக கேண்டீனில் அமர்ந்து கொண்டிருக்க சிவன்யா அவனிடம் பேச்சு கொடுக்க சென்றாள். ஹாய் ஹர்ஷா, என்ன தனியா கொண்டிருக்கீங்க? இது எப்பவுமே நீங்க பிராக்டிஸ் பண்ற டைம் ஆச்சு. எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான். அப்போ எல்லாரும் ஃபுல் ஃபோக்கஸ்டா பிராக்டிஸ்ல இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உன்னோட ஒர்க்லாம் எப்படி போகுது? ஆல் ஃபைன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னா, உங்களுக்கு மியூசிக் சிம்பிளை பத்தி தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன் திடீர்னு இந்த கேள்வி? எனக்கு அதை பத்தி கொஞ்சம் இல்லை நிறையவே தெரிஞ்சுக்கணும். இந்த லோயர் அப்புறம் அப்பர் நோட்ஸ் எல்லாம் எப்படி ப்ளே பண்ணுவீங்க? அதெல்லாம் போக போக நீயே தெரிஞ்சுக்குவேன். டவுட் இருந்தால் கேளு, சொல்லித்தரேன். இந்த சிம்பிளை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? சிவன்யா தன் ஃபோனில் இருந்த அந்த சிம்பிளை ஹர்ஷாவிடம் காட்டினாள். அவன் சித்துவாக இருந்தால் ஏதேனும் முகத்தில் மாற்றம் நிலவும் என்று ஆர்வத்துடன் அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள். இந்த சிம்பிள் ஒரு பாசிட்டிவ் சவுண்ட் வைப்ரேஷன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சவுண்டு. நம்மளோட நெகட்டிவிட்டியை அப்படியே வேனிஷ் பண்ணிடும். சிவன்யாவுக்கு அவனின் பதில் சித்து சொன்னது போலவே ஒன்றிப்போக ஹர்ஷாவின் மீது சிறிது சந்தேகம் எழுந்தது. மேலும் அவன் சொல்வதை கவனித்து கேட்டாள். இதே பதிலத்தான் சித்துவும் சொன்னாரு. கேட்டு பார்க்கலாமா? கேட்டு சிவன்யா, யோசிக்காத. தனக்குத்தானே சொன்னவள், அப்புறம் உங்ககிட்ட ஒரு கொஷின். சிவன்யா அவனிடம் மற்றொரு கேள்வியை கேட்க நினைக்க அதற்குள் அவனை அழைக்க அவனுடைய நண்பர்கள் வந்துவிட்டார்கள். ஹர்ஷா, சீக்கிரம் வா, இன்னொரு டைம் ரிஹர்சல் பார்த்தா நல்லாயிருக்கும். அப்புறம் நமக்கு இன்னும் வேலை இருக்குது. என்னை இவனுங்க விட மாட்டானுங்க. ஓகே சிவன்யா, அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு எதாக இருந்தாலும் கேளு, நான் சொல்கிறேன். சிவன்யாவிற்கு ஹர்ஷாதான் சித்துவாக இருக்குமோ என்கிற குழப்பம் அவள் மனதில் அதிகரிக்க ஆரம்பித்தது. அவள் அதே சிந்தனையில் இருக்க அவளின் எண்ணத்தை கலைத்தது அந்த குரல். சிவன்யா யாரென்று திரும்பி பார்க்க அங்கு கைகளை கட்டியபடி நின்று கொண்டிருந்தான் துருவ். ஆக்சுவலி சாரி, உனக்கு அபியும் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஒர்க் தராங்கன்னு தெரியும். உனக்கு கஷ்டமாக இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கேட்டதுக்கு தேங்க்ஸ். ஆனா பரவாயில்ல, என்னால மேனேஜ் பண்ண முடியும். அவள் புன்னகையுடன் சொல்ல அவள் முன்னால் மீண்டும் ஒரு சாக்லேட்டை நீட்டினான் துருவ். அதே புன்னகையுடன் அதை வாங்கிக் கொண்டாள். ஆமா, என்ன தனியா வந்திருக்கீங்க சார்? எப்பவுமே உங்க டீமோட தானே இருப்பீங்க. மற்றவங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் ஹாலில் இருக்காங்க, நான் சும்மா கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலான்னு வெளியே வந்தேன். அதுவும் சரிதான். அந்த ரிங் மாஸ்டர் அபிகிட்ட சிக்குனா அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ரிங் மாஸ்டர் பற்றி நீ இன்னும் தெரிஞ்சுக்கலையே. அழுத்தமாக ஒரு குரல் கேட்க இருவரும் சத்தம் வந்த திசை நோக்கி திரும்பி பார்த்தார்கள். அங்கு அபிதான் சிவன்யாவை அழுத்தமாக பார்த்தபடி நின்றிருந்தான். எபிசோட் 35. பொசசிவ்னஸ் ஓவர்லோடுங்கோ. தான் பேசியது அனைத்தும் அவனுக்கு கேட்டுவிட்டதா என்று தன்னை தானே நொந்து கொண்டாள் சிவன்யா. அவள் அருகில் வந்தவன் அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இதற்கு மேல் இங்கு நின்றால் நன்றாக இருக்காது என்று நினைத்த சிவன்யா, அது நான் வேணா போய் உங்க 2 பேத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா? நீங்க பேசிட்டுருங்க. சொன்னவள் அங்கிருந்து நாசுக்காக நழுவி விட்டாள். சிவன்யாவிடம் தனியாக பேசலாம் என்று வந்த துருவுக்கு அபியின் மீது கோபம்தான் வந்தது. நீ இப்பெல்லாம் அதிக நேரம் பிரேக் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. உனக்காக பிரேக் எடுக்கிறியா இல்லை அவளுக்காக பிரேக் எடுக்கிறியா? அது உனக்கு தேவையில்லாதது. இங்கே பாரு, எனக்கும் அவளுக்கு இடையில 1000 விஷயம் இருக்கும். அதுக்கிடையில நீ குறுக்க வராமல் இருக்கிறது உனக்கு நல்லது. இல்லைனா நான் உன்னை என் ஃப்ரெண்டுங்கிறத மறக்க வேண்டியது இருக்கும்.
இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டு நின்றார்கள். ஒரு பெண்ணிற்காக நண்பர்களுக்குள் பனிப்போர் ஏற்பட ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் துரு இவனிடம் பேசுவது வீண் என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டான். இந்நேரம் கையில் ஜூஸுடன் மூச்சிறைக்க அபியிடம் ஓடி வந்தாள் சிவன்யா. துரு எங்க? அதற்கும் அபி அவளை மேலும் அழுத்தமாக முறைக்க, அது அது என்னன்னா, துருவுக்கும் சேர்த்துதான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வீணா போயிடும் இல்லையா, அதனால தான் கேக்குறேன். அவள் அப்படி சொன்னதும் அவளிடமிருந்து ஜூஸை பிடுங்கியவன் ஆவேசமாக குடித்தான். துருவின் பங்கையும் அவனே குடிக்க சிவன்யா மனதிற்குள் இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்பது போல் பார்த்தாள். அன்று முழுவதும் அபி ஒவ்வொரு வேலைகளாக சொல்ல அதை அனைத்தும் பிடித்தும் பிடிக்காமலும் செய்து கொண்டிருந்தாள் சிவன்யா. பின் அவளுக்கென்று ஒரு பிரேக்கை எடுத்துக்கொண்டு கேன்டீனின் பக்கம் வர அப்பொழுது அங்கு மீண்டும் ஹர்ஷாவை பார்த்தாள். என்ன ஹர்ஷா, எனி டைம் கேன்டீன் தான் போலையே? அப்போ நான் தான் உன்னை பார்த்து கேட்கணும். என்னை விட அதிகமாக நீ தான் கேன்டீனை சுற்றி சுற்றி வர. என்ன பண்றது, வாலண்டியரா சேர்ந்தா இதைத்தானே பாதி நேரம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, லீவ் இட். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அவளாக வந்து பேசுவது அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் இவள் ஏதோ ஒன்றை சுத்தி வளைத்து கேட்க நினைக்கிறாள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. அவன் என்ன என்பது போல் பார்க்க, நீங்க ஏதாவது சோஷியல் மீடியால இருக்கீங்களா? ஓஎஸ், எல்லாத்துலேயும் இருக்கேன். என்னாச்சு, ஏன் இந்த திடீர் கேள்வி? ஒன்றும் இல்லை, ஃபாலோ பண்ணத்தான். உங்க ஐடி சொல்லுங்க. ஹர்ஷா சிரிப்புடன் அவனின் யூசர் ஐடியை சிவன்யாவிற்கு சொல்ல, அது சித்துவின் ஐடி அல்ல, அது வேறேதோ அக்கவுண்டின் பெயர். நீங்க வேற ஏதாவது ஐடி யூஸ் பண்றீங்களா இந்த சிம்பிளை டிபியா வச்சு? இல்லையே, நான் வேற எந்த ஐடியும் யூஸ் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த சிம்பிள் மேலே எனக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. ஏன் திடீர்னு என்னாச்சு? யாராவது ஃபேக் ஐடியில் என் நேமை யூஸ் பண்ணுறாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒருவேளை இது உங்களோட ஐடியா இருக்குமோங்கிற டவுட்ல தான் கேட்டேன். உங்க ஐடிக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஃபாலோ வேண்டாமா? பரவாயில்லையே, பெரிய மனசுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ கொடுங்க என்று சொன்னவள் அவளுடைய மனதிற்குள், அப்போ ஹர்ஷா சித்து கிடையாதா? உண்மையிலேயே என் சித்து யாரு? ஒரு புறம் அந்த யோசனை அவளுக்குள் ஓடிக்கொண்டிருக்க ஹர்ஷாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டும் இருந்தாள். சிறிது நேரம் அவள் கண்ணில் படாமல் இருக்க அது அபிக்கு பொறுக்கவில்லை போலும். அவளை தேடிக்கொண்டு வெளியே வந்தான். ஆனால் அவள் ஹர்ஷாவிடம் பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தான். அங்க எவ்வளோ வேலை இருக்கு, இங்க வெட்டியா கதை பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் தோத்தாங்கோலிஸ் கூட. எழுந்து வா. கடுப்பாக சொன்னவன் சிவன்யாவை தரதரவென இழுத்து சென்றான். ஹர்ஷாவும் எதுவும் பேசாமல் போகும் சிவன்யாவை பார்த்து கொண்டிருக்க மற்றொரு ஜோடி கண்களும் மறைமுகமாக நின்று அதை கவனித்தது. என்ன விடு அபி, எதுக்காக இப்படி எல்லாரது முன்னாடி என்னை இழுத்துட்டு வர? இங்க பாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீ பண்ணுற சில விஷயங்கள் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் கண்களில் கோபம் அப்பட்டமாக தெரிய இவளும் சளைக்காமல், அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் எனக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டு தான் வந்தேன். உன்னால என் மேல கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது சொல்லிவிட்டு அவள் சென்றுவிட, அவளை வெட்டவா இல்லை குத்தவா என்கிற ரீதியில் அவன் கடுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். பிராக்டிஸ் ரூம். அனைவரும் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்க அதை எதையும் கண்டு கொள்ளாமல் சிவன்யா காதில் ஹெட்செட் ஒன்றை மாட்டிக்கொண்டு பாடல் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்தபடியே பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த அபிக்கு கடுப்பானது. அவளின் கவனம் தன்மீது இல்லை என்று கோபம் எட்டி பார்த்தது. அதில் எதிர்பாராத விதமாக கிட்டாரை அவன் ஓங்கி இசைக்க அதிலிருந்த கம்பி அவன் விரலை கிழித்தது. அனைவரும் அவன் விரலிலிருந்து ரத்தம் கசிவதை பார்த்தார்கள். இதை பார்த்து பதறிப்போனாள் தாரா. அபி, பார்த்து இருக்கிறது இல்லையா, ரத்தம் வருது. நீ இங்க வந்து உட்காரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வா. சிவன்யாவும் அதை எடுத்து வந்து கொடுத்தாள். அபியை அருகில் இருந்த பெஞ்சில் அமர வைத்தவள் அவன் அருகில் அமர்ந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய ஆரம்பிக்க, சிவன்யாவோ இதை எதுவும் கண்டு கொள்ளாமல் நிற்க அபிக்கு அது மேலும் கடுப்பானது. தாரா, நீ வெயிட் பண்ணு. அவளை தடுத்தவன் சிவன்யாவை தான் அழைத்தான்.
அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திச்சு வா. இவன் ஏன் தன்னை அழைக்கிறான் என்கிற ரீதியில் அவள் பார்க்க, அபியின் இந்த செயல் தாராவிற்கு மட்டுமல்லாமல் நண்பர்களுக்கும் வித்தியாசமாக இருந்தது. என்ன? அபி அவன் விரலை அவள் முன்னால் நீட்டி அழுத்தமாக பார்த்தான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. அதுதான் தாரா பண்றாள்ல. நான் உன்னை பண்ண சொன்னேன். இவன் வேண்டுமென்றே செய்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. வேண்டா வெறுப்பாக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வாங்கியவள் அவன் அருகில் அமர்ந்தாள். பின் காயம்பட்ட இடத்தில் ஆன்டிசெப்டிக் கிளீனிங் மருந்தை கொஞ்சம் அதிகமாக போட்டு அழுத்த அது அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. பொறுமையா பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்படித்தான் பண்ண தெரியும். உனக்கு பிடிக்கலனா வேற யாரையாவது பண்ண சொல்ல. அவனால் எதிர்த்து எதுவும் சொல்ல முடியவில்லை. பல்லை கடித்தபடி பொறுமை காத்தான். முடிஞ்சது. இந்த சின்ன காயத்துக்கு இவ்வளவு பெரிய பேண்டேஜா? அவனை திட்டிவிட்டு அவள் எழுந்து செல்ல, ஏற்கனவே உச்சக்கட்ட கடுப்பில் இருந்த தாரா அவள் கீழே விழ வேண்டும் என்பதற்காக காலை இடையில் நீட்டினாள். அதில் தடுமாறி விழப்போனாள் சிவன்யா. ஆ! ஆனால் சட்டென்று ஒரு கரம் அவளை தாங்கி பிடித்தது. அது வேறு யாரும் அல்ல, துருதான். இதை பார்த்த அபியின் முகத்தை பார்க்க வேண்டுமே. எண்ணெய் ஊற்றாமலேயே உள்ளுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தேங்க்ஸ், சிவன்யா சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட, துரு தாராவிடம், எதுக்காக இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? அவ ஒழுங்கா பார்க்காம வந்ததுக்கு நான் தான் பொறுப்பா? தேவையில்லாம பேசாத துரு, கோபமாக சொன்னவள் அவளும் அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். அன்று மாலை, என்ன சிவன்யா, இன்னைக்கு ஃபுல்லா ஹர்ஷா டீம் கூட நிறைய பேசின போல. அந்த அபி வேற காண்டாகி எல்லார்த்து முன்னாடி உன்னை தரன்னு இழுத்துட்டு போனான்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ சும்மா பேசிட்டு இருக்காத. நான் யார்கிட்ட பேசினா அவனுக்கு என்ன வந்தது? சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் ப்ரெஷர் குக்கர் மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இரிட்டேட் ஆகுது. இங்க பாரு, எனக்கு அப்பட்டமா தெரியுது அந்த அபிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. கமனை அக்செப்ட் பண்ணிக்கோ. காலேஜோட ஃபேமஸான பர்சன் டி. நீ வாய மூடு. எனக்கு அவனை பிடிக்காது. சரி சரி விடு, நான் சும்மா சொன்னேன். மினியும் சிவன்யா அவளிடம் ஏதோ ஒன்றை மறைப்பது தெரியாமல் அவளை சமாதானப்படுத்தினாள். அன்று இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை உண்ண ஆரம்பித்தார்கள். சிவன்யாவின் கவனம் சாப்பாட்டில் இல்லை. தட்டில் கோலம் போட்டுக்கொண்டே அமர்ந்திருந்தாள். அவளின் மனம் முழுவதும் யார் சிதுவாக இருக்கும் என்கிற எண்ணம்தான் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் எண்ணத்தை கலைக்கும் விதமாக மினியின் அப்பா அவளை அழைத்தார். சிவன்யா, நீ கேட்ட மாதிரி அந்த கிட்டார் யாரோடதுன்னு ரெஜிஸ்டரில் தேடி பார்த்தேன், கிடைச்சிருச்சு. அதை கேட்ட சிவன்யாவின் கண்களில் சொல்ல முடியாத ஆர்வம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தது. ரெஜிஸ்டர் கூட அந்த லாஸ்ட் செல்ஃபில் இருந்துச்சு. உங்கள் காலேஜில் இருந்த ஒரு பையன்தான். அவன் பேர் கூட. அவர் சற்று யோசித்தவாறே அந்த பெயரை சொல்ல, அதை கேட்டு இன்னும் பேரதிர்ச்சிக்கு தள்ளப்பட்டாள் சிவன்யா. உண்மையில் யார் அந்த சித்து? தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர்.